சி ப்ரோக்ராமிங்கில் வர கால் பை வேல்யூ கால் பை ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற சீரீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சி ப்ரோக்ராமிங்கில் வர அந்த சீரீஸ் பற்றி. ஃபஸ்ட்டு ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். முன்னாடி யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும். அது பார்க்கல அப்படின்னா அது புரியும். ஒரு வேளை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா 1 by 1 எல்லா வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். இதாவது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். அதாவது இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து முன்னாடியே டிக்ளேர் பண்ணிடணும். அதுக்கு உண்டான ஹெடர் ஃபைலையோ இல்லை ஃபங்க்ஷனையோ வந்து முன்னாடியே டிக்ளேர் பண்ணிடணும். அதான் வந்து நம்ம ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். நான் ரிட்டர்ன் டைப்பில் ரிட்டர்ன் டைப்பே இல்லாமல் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால நான் வந்து வாய்டு கொடுத்துட்டேன். வாய்டு மீன்ஸ் எதுவுமே இல்லை, நத்திங் அப்படிங்கிறது அதோட மீனிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் சி ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எப்போவுமே மெயினுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும், வேறு எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. இது நம்ம அடிக்கடி சொல்கிறது. சி ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மெயினுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும், வேறு எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. நான் வந்து இன்டீஜர் டேட்டா டைப்பில் வந்து உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் ஃபங்க்ஷன் காலிங்லாம் புரியல அப்படின்னா நீங்கள் போயிட்டு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். இப்போ ஏல வந்து 20 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி பியில் வந்து 30 அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். இது வந்து வேல்யூஸ். இந்த வேல்யூஸை இன்ஸ்லைஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து ஃபங்க்ஷன் கால் ஃபங்க்ஷன் காலிங் இதெல்லாம் பற்றி புரியல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் பார்த்துட்டு வாங்க, 1 by 1 பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஃபங்க்ஷன் கால் இதில் வந்து பெராமீட்டர்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து 2 பெராமீட்டர் இருக்குது. ஒன்று வந்து ஆக்சுவல் பெராமீட்டர், இன்னொன்று வந்து ஃபார்மல் பெராமீட்டர். இந்த ஃபங்க்ஷன் காலிங்குள்ளே இருக்கிற இந்த பெராமீட்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து ஆக்சுவல் பெராமீட்டர். ஃபார்மல் பெராமீட்டர் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் இருக்கிறது. அடிக்கடி சொல்கிறது தான், மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும், வேறு எதுவுமே சி ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகாது. ஆனால் நம்ம வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியே தான் வந்து கொடுக்கணும்.
கேட்கலாம், என்ன சார் இது மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்கிறீங்க, நம்ம வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷனே வெளியே தானே கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். என்னன்னா இந்த ஃபங்க்ஷன் காலிங் அப்படிங்கிற இந்த ஒரு லைன் தான் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படிங்கிற மொத்த லைன். இந்த ஃபங்க்ஷன் காலிங்கை பார்த்துருச்சு அப்படின்னாலே இந்த ஃபங்க்ஷன் காலிங் வந்து இதை வந்து இந்த ஃபங்க்ஷன் காலிங் பார்த்துருச்சுனாலே ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்கே தான் வரும். அதனால தான் நமக்கு வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷனும் சேர்ந்து எக்ஸிக்யூட் ஆகும். நான் வந்து இன்ட் டி அப்படின்னு வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். டீக்கு வந்து சும்மா ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருங்க. இது வந்து டெம்ப், நான் சும்மா ஷார்ட்டாக கொடுத்துருங்க. அதாவது இப்போ ஏழு இருக்க 20 அப்படிங்கிற வேல்யூவை நான் டெம்ப்புக்கு கொடுத்துட்டேன். எப்போவுமே ரைட்லேருந்து தான் லெஃப்ட்டுக்கு அசைன் ஆகும், ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு அசைன் ஆகும். இப்போ ஏங்கிற 20 அப்படிங்கிற வேல்யூவை நான் டெம்ப்புக்கு கொடுத்துட்டேன். தென் பியில் இருக்கிற ரைட்லேருந்து தான் லெஃப்ட்டுக்கு அசைன் ஆகும். நான் வந்து இந்த பியோட வேல்யூவை இந்த ஏக்கு வந்து கொடுத்துட்டேன். இப்போ நான் டெம்ப்புக்கிட்ட இருந்து பிக்கு ஒரு வேல்யூ வந்து வாங்கிக்கிறேன். இதுதான் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ளே நம்ம வந்து கொடுக்குறது. இதுவும் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் காலிங் அப்படிங்கிற இந்த லைன் தான் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனோட மொத்த லைனுமே. அதனால் இதுவும் சேர்ந்து தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து செமிகோலன் கொடுத்துருக்கோமான்னு பார்த்துக்கணும். இல்லைனாலும் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகாது, கோடிங் வந்து ரன் ஆகாது. நம்ம வந்து இப்போது இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட்டு, ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் வேறு ரிசல்ட் வரும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். சாரி, நம்ம இதையும் வந்து மாற்றி கொடுத்துட்டோம். பாருங்கள், அவுட்புட்டு வந்து காமிக்கிறேன். பாருங்கள், ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏல 20 பியில் 20 இருக்குது. ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து அதோட எக்ஸாக்ட் அவுட்புட். நம்ம வந்து நியூ லைன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இப்படி தான் தெரியும்.
கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். கால் பை வேல்யூ அப்படின்னு என்னென்னா ஆக்சுவல் பேராமீட்டரில் இருக்கிற வேல்யூஸை அப்படியே ஃபார்மல் பேராமீட்டருக்கு காப்பி பண்ணுறோம். அதாவது ஒரு இடத்துல இருக்கிற வேல்யூவை நம்ம இன்னொரு இடத்துக்கு கால் பண்ணலாம் அல்லது ஸ்வாப் பண்ணலாம். அதைத்தான் வந்து கால் பை வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இருக்கிற வேல்யூவை இன்னொரு இடத்துக்கு கால் பண்ணுறதுக்கு பேர் தான் கால் பை வேல்யூ. அதைத்தான் வந்து கால் பை வேல்யூன்னு சொல்லுவோம். இப்போ அப்படின்னா கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு என்னது? கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னா நாம் இப்போ ஏதாவது புக்ஸ் படிக்கணும் அப்படின்னா ஏதாவது ரெஃபர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இப்போது நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளை ஒன்று வந்து ஸ்டோர் பண்ணுறோன்னா அந்த வேரியபிளோட எக்ஸாக்ட் அட்ரஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கால் பை ரெஃபரன்ஸ் அப்படிம்பாங்க. நம்ம எதில் ஸ்டோர் பண்ணாலும் சரி அதோட எக்ஸாக்ட் அட்ரஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதோட அரே வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அரே வேல்யூ அந்த அரே வந்து எத்தனை பிட் வரைக்கும் எத்தனை பைட் வரைக்கும் வந்து ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதைத்தான் வந்து கால் பை ரெஃபரன்ஸ் அப்படிம்போம். இதுதான் வந்து கால் பை ரெஃபரன்ஸ், கால் பை வேல்யூக்கும் கால் பை ரெஃபரன்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர் டைப்பில் அதே வேல்யூ வந்து நான் கொடுத்துட்றேன். ஏல வந்து நம்ம வந்து 20 கொடுத்துருவோம். நம்ம பியில் வந்து 30 கொடுத்துருவோம். இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா அட்ரஸ் சிம்பிள் கொடுக்கணும். ஸ்கேனப்பில் யூஸ் பண்ண ஆம்பர்சன் சிம்பிள் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இப்போது வந்து நம்ம வேல்யூ மட்டும் எடுக்க போகிறது கிடையாது, அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேரியபிளோட அட்ரஸையும் வந்து எடுக்க போகிறோம். அதனால தான் நம்ம வந்து அட்ரஸ் கொடுத்துக்கணும். இது ஃபங்க்ஷன் கால் பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு போயிடும். நீங்கள் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இதுக்கு வெளியில் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் காலுக்கும் ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கும் பெருசாக எந்த வித்தியாசமும் கிடையாது. நாம் அங்கே வேரியபிள் கொடுக்க மாட்டோம், இங்கே வேரியபிள் கொடுக்கணும். அதே மாதிரி டெஃபினேஷன் அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த டெஃபினேஷன் அதுக்கான முழு விரிவாக்கமும் வந்து கொடுக்கணும். இன்டீஜர் டேட்டா டைப்பில் டி அப்படிங்கிற வேரியபிள் நான் கொடுத்துக்கிறேன். அதாவது இது வந்து என்ன மீனிங்னா ஏனுடைய வேல்யூவை நான் வந்து டீக்கு கொடுக்குறேன். சரி, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்டார் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒரு வேரியபிளோட எக்ஸாக்ட் அட்ரஸ் எக்ஸாக்டான அட்ரஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து ஸ்டார் தான் யூஸ் பண்ணணும். சி ப்ரோக்ராமிங் படி அதான் நம்ம வந்து ஸ்டார் யூஸ் பண்ணுறோம். ஸ்டார் பி. ஸோ வந்து பியினுடைய வேல்யூவை நான் வந்து ஏ கொடுத்துறேன். இப்போ நான் வந்து
நீட்டாக ஸ்டோர் பண்ணும். பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. நான் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. சாரி, இந்த இடத்துல வந்து நம்ம பியை வந்து டிஃபைன் பண்ணவே இல்லை. இதை தான் வந்து சொல்கிறோம். இந்த டெஃபினேஷனில் நம்ம பியை டிக்ளேர் பண்ணவே இல்லை. அதான் வந்து அன்டிஃபைன்டு அப்படின்னு வருது. இப்போ வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேல்யூ தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். இங்கேயும் 30, இங்கேயும் 30 இருக்க மாதிரி கொடுத்துருக்கேன். இதான் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏவோட அட்ரஸ் இது, பியோட அட்ரஸ் இது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து வேல்யூஸையும் ஸ்வாப் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் நம்ம அட்ரஸையும் கண்டுபிடிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் பை ரெஃபரன்ஸுக்கும் கால் பை வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்.